செல்வத்தை ஈர்க்கும் ரகசியங்கள். செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது ஒரு மனநிலை, ஒரு ஆற்றல், ஒரு வாழ்க்கை முறை. பலர் பணம் சம்பாதிக்க கடினம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பணம் என்பது சரியான மனநிலையும் செயல்களும் இருந்தால் இயல்பாக ஓடும் ஒரு ஆற்றல் போல. நீ அதை தடுக்கிறாயா அல்லது அதை வரவேற்கிறாயா என்பது முக்கியம். முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீயே உன் வாழ்க்கையின் படைப்பாளர். உன் எண்ணங்கள் விதை. அந்த விதை நல்லதா கெட்டதா என்பதில்தான் உன் எதிர்காலம் அமையும். நான் ஏழை என்று நினைத்தால் அது ஒரு விதை, அது வளர்ந்து ஏழ்மை வாழ்க்கையை தரும். ஆனால் நான் செல்வந்தனாகிறேன் என்று நினைத்தால் அது வேறு விதை, அது வளர்ந்து வாய்ப்புகளையும் வெற்றியையும் தரும். மனத்தின் சக்தி. உன் மனம் ஒரு மின்காந்தம் போல, அது நீ என்ன நினைக்கிறாயோ அதையே ஈர்க்கும். அதனால்தான் சிலர் எதையும் செய்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் உள்ளுக்குள் செல்வத்தை ஏற்கிறார்கள். அவர்களுக்கு பணம் இயல்பான ஒன்று. நீயும் அதே நிலையை அடைய முடியும். காலை எழுந்தவுடன் உன் நாள் எப்படி இருக்கும் என்று நீயே தீர்மானி. இன்று நல்ல வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும், பணம் என்னை நோக்கி வருகிறது என்று சொல்லு. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உன் மனதை அமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி. கற்பனை. உன் கனவுகளை கற்பனை செய்வது மிக முக்கியம். நீ விரும்பும் வாழ்க்கையை தினமும் சில நிமிடங்கள் மனதில் படம் போடு. நீ பெரிய வீடு வாங்குகிறாய், உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்கிறாய், உன் கணக்கில் நிறைய பணம் இருக்கிறது. இதை உணர்ச்சியுடன் கற்பனை செய். உணர்ச்சியுடன் செய்தால் அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். மனம் உண்மையையும் கற்பனையையும் வேறுபடுத்த முடியாது. நீ தொடர்ந்து கற்பனை செய்தால் அது உண்மையாக மாறும் வழிகளை உன் மூளை தேடும். தடைகள் என்ன? பல நேரங்களில் நாமே நமக்கு தடையாக இருக்கிறோம். நான் இதுக்கு தகுதியில்லை, எனக்கு இது சாத்தியமில்லை என்ற எண்ணங்கள் மிகப்பெரிய தடைகள். இவை உன் முன்னேற்றத்தை தடுக்கின்ற இன்விசிபிள் வால்ஸ். இந்த எண்ணங்களை நீக்குவது அவசியம். அதற்கான வழி, எதிர்மறை எண்ணம் வந்தவுடன் அதை கவனிக்கவும், உடனே அதை மாற்றவும். இது சாத்தியம், நான் இதை அடைவேன் என்று சொல்லவும். பணம் ஒரு ஆற்றல். பணம் ஒரு எனர்ஜி, அது ஓட வேண்டும். நீ அதை பிடித்து வைத்துக் கொண்டால் அது நின்றுவிடும். ஆனால் நீ அதை நன்றாக பயன்படுத்தினால் அது மேலும் அதிகமாக திரும்பி வரும். உதாரணமாக, நீ சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை சேமி, ஒரு பகுதியை முதலீடு செய், ஒரு பகுதியை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி மகிழ்ச்சி பெறு. இதனால் பணம் உன்னிடம் சுதந்திரமாக ஓடும். செயலின் முக்கியம். நினைப்பது மட்டும் போதாது, செயல் வேண்டும். நீ வாய்ப்புகளை தேட வேண்டும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வி வந்தாலும் விடாமல் முயற்சி செய்ய வேண்டும். பல வெற்றிகரமான மனிதர்கள் தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நின்றுவிடவில்லை. அதுதான் அவர்களை வெற்றியடைய வைத்தது. கற்றல் மற்றும் வளர்ச்சி. செல்வத்தை ஈர்க்க நீ உன்னை மேம்படுத்த வேண்டும். புத்தகங்கள் படி, புதிய திறன்கள் கற்று உன் அறிவை அதிகரிக்கவும். அறிவு அதிகரித்தால் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாய்ப்புகள் அதிகரித்தால் வருமானமும் அதிகரிக்கும். நல்ல சுற்றம். நீ யாருடன் இருக்கிறாய் என்பது மிக முக்கியம். எப்போதும் குறை சொல்லும் நெகட்டிவாக இருப்பவர்களுடன் இருந்தால் அது உன்னை பாதிக்கும். அதற்கு பதில், முன்னேற்றம் நினைக்கும் மனிதர்களுடன் இரு. உன்னை ஊக்குவிக்கும் நண்பர்களை தேர்வு செய். வெற்றிகரமானவர்களை ஃபாலோ செய். நன்றி உணர்வு. நன்றி உணர்வு மிகப்பெரிய சக்தி. நீ ஏற்கனவே பெற்றிருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொன்னால் மேலும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கைக்கு வரும். காலை அல்லது இரவு, எனக்கு இந்த வாழ்க்கை இருக்கிறது, இந்த வாய்ப்புகள் இருக்கிறது என்று நன்றி சொல்லு. இது உன் மனதை பாசிட்டிவாக மாற்றும். பழக்கங்களை மாற்று. உன் டெய்லி ஹேபிட்ஸ் தான் உன் ஃபியூச்சர். சில நல்ல பழக்கங்கள்: நேரம் தவறாமல் எழுதல், திட்டமிட்டு வேலை செய்வது, பணத்தை நிர்வகிப்பது, நேரத்தை வீணாக்காமல் இருப்பது. சிறிய மாற்றங்கள் பெரிய வெற்றியை தரும். முடிவில் நினைவில் வைக்க வேண்டியது, செல்வம் ஒரு நாள் திடீரென்று வராது. ஆனால் நீ சரியான மனநிலையையும் செயல்களையும் தொடர்ந்து வைத்தால் அது தவிர்க்க முடியாததாக மாறும். நீ உன் மனதை மாற்று, உன் நம்பிக்கையை உயர்த்து, உன் செயல்களை மேம்படுத்து. அப்போ நீ பார்க்கும்போது பணம் உன்னை தேடி வரும்.